அந்த அந்த நிகழ்வுகளை முன்னின்று ஏற்பாடு செய்கிறவர்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்குவதும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இழந்த எங்களுடைய மண்ணுக்காக இழந்த உறவுகளை நினைவு கூறும் முகமாக மக்களுக்கு மிக சுதந்திரமான முறையிலே தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவதற்கான இன்று கார்த்திகை 27 மாவீரர் தினம். இது மாவீரர் வாரம். இந்த வாரத்திலே உண்மையிலே எங்களுடைய மண்ணுக்காகவும் மண்ணினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காகவும் தங்களை தியாகம் செய்த அனைத்து மாவீரர்களுக்கும் இந்த உயரிய சபையிலே நான் முதலாவது அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன். உண்மையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய 2வது வருடம், அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு மாவீரர் தினம் வந்திருக்கும் 2வது முறை. கடந்த வருடம் இருந்தது, இந்த வருடம் இருக்கின்றது. இந்த வருடத்திலே உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். வடக்கு கிழக்கு பூராகவும் மக்களுக்கு மிக சுதந்திரமான முறையிலே தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவதற்கான வாய்ப்பை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது. வடக்கு கிழக்கு பூராவும் மக்கள் தங்களுடைய இழந்த எங்களுடைய மண்ணுக்காக இழந்த உறவுகளை நினைவு கூறும் முகமாக பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து மிக சுதந்திரமான முறையிலே அந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்க வேண்டும். வளமையாக இப்படித்தான் அரசாங்கங்கள் வரும் பொழுது வந்த முதல் 2 வருடங்களிலே அனுமதி அளிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த 2 வருடங்களிலே அந்த அஞ்சலி செலுத்துறவர்களை அந்த அந்த நிகழ்வுகளை முன்னின்று ஏற்பாடு செய்கிறவர்களை அடையாளம் கண்டு கடைசி 2 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்குவதும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யறதும் பயங்கரவாத பிரிவினால் விசாரணை செய்யறதும் நடந்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய ஆட்சி காலத்திலே நீங்கள் இந்த முதல் 2 வருடத்திலே நடந்து கொள்ற போலவே அந்த அரசியல் காரணங்களுக்காக போராடி உயிரிழந்த அந்த மக்களுக்கு அந்த அஞ்சலி செலுத்துவதற்கு அந்த தந்திருக்கிற வாய்ப்புக்காக இந்த இடத்திலே நான் நன்றி சொல்லணும். அதே